சொல்லுகின்றார், என்னுடைய மகனுடைய கையிலே திருவுடலாகவும் இரத்தமாகவும் அமர்ந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவே எனக்கு விடுதலையை தாரும் என்றார். அன்று கலிலேயா நகரங்களிலே சுற்றி திரிந்து முடவர்களை நடக்க செய்கிறே, குருடர்களை பார்க்க செய்கிறே, தொழிலாளர்களுக்கு நோய் சுகமளிக்கிறே. இதோ எனக்கு வந்திருக்கின்ற இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று அழுது ஜெபிக்க, அதை கேட்கின்ற எல்லோரும் அழுது இந்த குருவானோடு ஜெபிக்கிறார்கள். கண்ணீரோடு அந்த நிகழ்வு முடிவடைகிறது, திருப்பலி முடிவடைகின்றது. வீட்டுக்கு செல்கின்றார்கள். அந்த அருள் தந்தையை வழியனுப்பி வைத்துவிட்டு இவருடைய அறுவை சிகிச்சை நாளுக்கான தேதியிலே அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சைக்கு முன்பு அவர்கள் பரிசோதனையை செய்கின்றார்கள். மருத்துவர் கேட்கின்றார், இவர்தான் நோயாளியா? இவருடைய தலையிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற கட்டி அங்கே இல்லை, காணாமல் போகின்றது என்று கரங்களை கட்டி நாம் கேட்பதற்கு மேலாக நாம் விடுப்பதற்கு வல்லவராக இருக்கின்றார்கள். அவரை அணுகி செல்ல நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் அவர் 10 அடிகள் எடுத்து வைத்து நாம் அருகில் இருந்திருப்பார். நாம் புல்செடிகளாக இருந்த பொழுது, நாம் பாறை நிலங்களாக இருந்த பொழுது, நாம் வழியோரங்களாக இருந்த பொழுது நம்மை தேடி வந்து விதையை விதைத்தவர் கடவுள். நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்தவர் கடவுள். நம்மை தேடி வந்து நமக்கு சுகம் தந்தவர் கடவுள். இதோ நமத்திலே வந்திருக்கின்றார். விசுவாசத்தோடு செய்வோம். கண்ணீரோடு விதைப்பீர்கள், சிரிப்போடு மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வீர்கள். இதோ கண்ணீரோடு விதைப்பீர்கள், மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வீர்களாக. இதோ அழுது கேட்பவர்களுக்கு, புலம்பி கேட்பவர்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய கண்ணீர் துளிகளை தோல் பைகளிலே சேகரித்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இரக்கம் மிக்கவர் கடவுள். நம்முடைய தந்தை அவர். நாம் அனைவரும் அவருடைய மக்களாக இருக்கின்றோம். கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். நாம் அனைவரும் அவருடைய மக்களாக இருக்கின்றோம். அனைவரும் உலகாக விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,